குடிக்கிறதுக்கு ஏதாவது சூடா எடுத்துட்டு வரவா? சூடாவா? எப்ப பாரு சில்லுன்னு ஏதாவது இருந்தா ஓகே. என்ன வேணுமா? அதையும் நீயே சொல்லிறேன். அதான்ப்பா இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல அந்த பாபிரியா, அது. பாப்ரி பியாலா? சரி ஓகே. குக் வித் கோமாளில தான் பார்த்தேன். இந்த சப்ஜா சீட்ஸை ஊற வச்சு பால்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சா எப்படி இருக்குமோ டேஸ்ட்னு சொல்லி பயந்துட்டே தான் ட்ரை பண்ணேன். நம்ம பயப்படுற அளவுக்குலாம் இல்ல, ரொம்பவே சூப்பரா வந்துருந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் பயந்துட்டு ட்ரை பண்ணாமே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டே தான் இருப்போம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, நம்ம ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. சும்மா அப்படியே போற போக்குல இருந்த தத்துவத்தை சொன்னேன், கோச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சப்ஜா சீட்ஸ் எடுத்து ஒரு 15 நிமிஷம் போல ஊற வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பேன்ல பால் ஊத்தி கொஞ்சமா சுகர் ஊத்தி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாகிற வரைக்கும் விட்டு அந்த பாலவே கொஞ்சமா எடுத்துட்டு குங்குமப்பூ போட்டு நல்லா கரைச்சு வச்சு கொஞ்சமா கட் பண்ண தேங்காய் பீஸ் அப்புறமா நட்ஸையும் கட் பண்ணி பால்ல போட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிடணும் சில்லுன்னு ஆறதுக்காக. அப்புறமா நம்ம ஊற வச்ச சப்ஜா சீட்ஸையும் போட்டுட்டு பாலையும் ஊத்தி மேல டெக்கரேஷனுக்காக அந்த குங்குமப்பூவையும் ஊத்தி விட்டு குடிக்கிறப்ப அந்த தேங்காய் பீஸும் சப்ஜா சீட்ஸும் வாயில கடிப்பட்டு செம்ம டேஸ்டா இருந்துச்சு.